தேர்தலில் எங்களோடு போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் பலமுறை வென்றவர்கள். ஆனால் தோற்று போனவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம், ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கு துணியில். ஒரு சின்ன குழந்தை பையன் வந்து, அம்மா இது என்ன செய்யும்? அது ஒன்றும் செய்யாது. அப்புறம் அந்த பக்கம் போய் துடைக்கும். அம்மா இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அதுதான் இந்த கட்சிகள். தேர்தலில் வெல்லும், என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, தேர்தலில் பல முறை வென்றிருக்கார்கள். ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள். உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பல முறை தோற்று போனவர்கள், ஆனாலும் வென்றவர்கள். கொண்ட கொள்கையில், கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள். அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், பலமுறை தோற்றவர்கள். அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது? எதனால் குறைகிறது? அவர்களின் வருகையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம்? தனியார் பள்ளிகளின், தனியார் கல்லூரிகளின் கல்வி தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா? அதை தாண்டி பல மடங்கு தரத்தை உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி? அதிகமாக அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவ மாணவியர்கள் படையெடுக்க வைப்பதற்கு என்ன வழி? அதற்கு என்ன திட்டம் என்று அது குறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு டாஸ்மார்க் வியாபாரம் வீழ்ந்து போனது, அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிறதுனால் இது தோற்று போனது. அறிவை வளர்க்கும் கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு தரமாக, சரியாக, சமமாக கொடுக்க முடியாத இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள். அற்ப தேர்தலில் மட்டும் வென்று விடுகிறார்கள். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் வெல்லுவோம். சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. உண்மை உறங்கும், ஆனால் ஒருபோதும் மரணித்து விடாது. நாங்கள் உண்மையின் பிள்ளைகள். இது தற்கால தோல்விதான். தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க உங்கள் பிள்ளைகள் தயாராக இல்லை. அதனால்தான் தொடர்ந்து தோற்றாலும் துணிவோடு களத்திலே நிற்க காரணம் அதுதான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வெற்றி பெறுபவரின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்குங்கிறான். வெற்றியின் அருமை தொடர்ந்து தோற்று வென்றவனுக்குத்தான் தெரியும். கோப்பர்ச்சே வென்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார், என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இழப்பை, இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன், பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, இந்த அறிவியல் அறிஞர்களை, ஆபத்து பார்ந்தவர்கள், இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம். ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று, எத்தனை ஆண்டுகள்? 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு, கம்பியை போட்டு மூடிவிட்டு, பூட்டை போட்டு விட்டு போய்விட்டார். போரின் பேரழிவிற்கு பிறகு கூட
மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.